ஃபேட்டி லிவர்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ம். இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்களுக்கும் ஏன் சார் ஃபேட்டி லிவர் வருது? வருங்களா? கண்டிப்பா வருங்க. ஏன்னா எப்படி? நம்மளுடைய அக்குபஞ்சர் தத்துவ பிரகாரங்க நமக்கு 12 முக்கிய உறுப்புகள் நம்ம எடுக்கிறோம். ம். 12 முக்கிய உறுப்புகள்ல ம். என்னைய கேட்டிங்கன்னா, சார் 12ன்னா அப்போ உங்களுக்கு எது முக்கியமான உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ உறுப்புன்னு சொல்லுவோம். ஆமா சார். ராஜ உறுப்பு அப்படின்னாலே லிவர் தாங்க. ஓ! ஹார்ட்ல 2வது பட்சம் தான். ஓ! ஹார்ட்டு, கிட்னி எல்லாமே 2வது பட்சம் தான். ம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம உடம்புல ராஜ உறுப்பு அந்த தான் மெயின் அப்படின்னா லிவர் தாங்க. லிவர் தான். ஸோ நம்மளுடைய எதை சாப்பிட்டாலும் செரிக்கக்கூடிய, டைஜஷன் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா லிவர் தாங்க. லிவர் தான். லிவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடல சாப்பிட்டா கூட அது சரிங்க. செரிக்கணும் அப்படின்னா லிவர் நல்லா இருக்கணும். ஓ! புரியுதுங்களா? ஆமா சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். லைஃப் ஸ்டைல்ல ஏன் தண்ணி அடித்தவங்க தான் லிவர் கெட்டு போகும், இல்லை ஃபேட்டி லிவர் வரணுங்கிறதெல்லாம் வந்துங்க 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி. ம். ம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி போடாதவங்களுக்கும், பெண்கள் முதற்கொண்டு காலேஜ் பசங்கள்லேருந்து ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஃபேட்டி லிவர். ம். சரிங்களா? அப்போ ம். அந்த லிவரு அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரம் ஃபேட் டெபாசிட் ஆகுது அப்படின்னா, அவங்களோட உணவு கலாச்சாரம் தான். இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல், சாப்பாடு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சீஸ், பர்கர் அந்த மாதிரி இன்றைக்கி அது ஐடி ஊழியர்கள் அப்படி பார்த்திங்கன்னா, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான். ஆமாம் சார். புரியுதுங்களா? அங்கே உள்ள கம்பெனியில் கூட சாப்பிட்றது முதற்கொண்டு பார்த்திங்கன்னா, பீஸா, பர்கர் அது எல்லாமே என்ன தடவிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கெமிக்கல். வெண்ணெய், சீஸ் ஐட்டம், உங்களுக்கு பட்டர்ஸு இது மாதிரி தான் நிறையாங்க. இது அவ்வளோவும் எங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகும்னா லிவர் தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி நிறைய இன்றைக்கி இன்டேக்கில் நமக்கு வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா, பியூர் செக்குலாட்டின நல்லெண்ணெய் அது அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்டு இதுன்னு சொல்கிறாங்க. வெளியில் சாப்பிட்றது இது எல்லாமே இன்றைக்கி லிவர் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த லிவர் தான் வந்துங்க நம்ம சாப்பிட்ற இன்டேக்லேருந்து நல்லது கெட்டதுன்னு பிரிக்கும். அப்போ அந்த ஃபேட் அத்தனையுமே ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய உறுப்பு வந்து லிவர் தான். லிவர் தான். அதுதான் வந்துங்க உங்களுக்கு லிப்பிடை வந்து ப்ராசஸ் பண்ணி மெட்டபாலிசம் பண்ணி ஆயில் மாற்றுறதுங்க. 2வது குளுக்கோஸ் இன்டேக் கார்போஹைட்ரேட் அதை வந்து பார்த்திங்கன்னாலும் ஃபில்ட்ரு உங்களுக்கு பிரித்து விட்டு இன்சுலினாக கன்வெர்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து லிவர் தான் செய்யுதுங்க. அப்போ அந்த காலத்தில் ஆல்கஹால் அடித்தவங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. புரியுங்களா? ஃபுல்லாக தண்ணியில் அப்போ அது என்ன ஆகும்னா நேராக லிவரில் தான் அஃபெக்ட் ஆகும். லிவர் சிரோசிஸ் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் லிவரு இதாகும். இப்போ வந்து நம்மளோட இன்டேக்கே வந்து அதிகம் கார்போஹைட்ரேட்டும் லிப்பிடும் அதிகமாக உள்ள இருக்குது. ஃபேட்டை வந்து உங்களுக்கு டெபாசிட்டு ஃபுல்லாகவே அது மெட்டபாலைஸ் ஆகாமல் லிப்பிடாகவே உங்களுக்கு ஃபேட்டு வந்து லிவரில் ஃபில்ட்ரேட் பண்ண முடியாமல் அது ஸ்டோரேஜ் பண்ணிடும். ஸ்டோரேஜ் நாளடைவில் என்ன ஆகும்னா சிலருக்கு வந்து சால்ட் அந்த அல்கலைன் சம்மந்தப்பட்டு நிறைய எடுத்தாங்கன்னா ஜிபி ஸ்டோனாக மாறுது. ஏன்னா கல்லீரலோட துணை உறுப்பு பித்தப்பைங்க. அது பித்தப்பை ஒழுங்காக சுரக்கணும். சுரந்தால் தான் நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே இந்த லிவரும் அந்த கேல்படர் ஜூஸ் அதுவும் சேர்ந்து டைஜஷன் ஆகி உங்களுக்கு மீதி எல்லாமே உங்களுக்கு வேஸ்டேஜாக மாறும். இந்த லிவரும் கேல்படரும் இந்த மாதிரி லிப்பிட் அதிகமாக சேர சேர டைஜஷன் ஒழுங்காக நடக்காது. புரியுங்களா? அதோட வேலையை குறைக்கும் போது இந்த கேல்படரில் இந்த சால்ட் கண்டென்ட் மசாலா கண்டென்ட் அதிகமாக சாப்பிட்றாங்க. சில்லி ஐட்டம் நிறைய ஃபில்ட்ரேட் ஆகாமல் ஸ்டோரேஜ் ஆகி ஸ்டோனாக மாறுது. அப்போ இந்த பித்தப்பையில் ஸ்டோரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்கள் ஃபார்ம் ஆகிறது. பார்த்திங்கன்னா ஒரு நாளடைவில் வலி ஏற்படும். சாப்பிட முடியாமல் போயிடும். கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் வாமிட் வரும். கிடினஸ் வரும். தலைவலி கண்டினியூஸாக இருக்கும். இதெல்லாமே ஃபேட்டி லிவரும் அந்த ஜிபி ஸ்டோன்னால் வரக்கூடிய அறிகுறிகள்.
ம். பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் இருக்கும், தலைவலி, தலைபாரம் இருந்துக்கிட்டே இருக்கும், கொமட்டல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எது சாப்பிட்டாலும் பசிக்கும், சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? இது எல்லாமே ஃபேட்டி லிவருக்கு உண்டான அறிகுறிங்க. சரிங்க சார், இதை வந்து க்யூர் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாரும் 90% அதாவது ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ம். சிட்டியில் இருக்கவங்க 100% செக் பண்ணால் 60% பேர்த்துக்கு ஃபேட்டி ஃபேட்டி லிவர் லிவர். இருக்குங்கிறாங்க. பாருங்க, இப்போ அதாவது 50%க்கு அபவ் ம். ம். பீப்புள்ஸுக்கு ம். கம்பல்சரி ஃபேட்டி லிவர் இருக்கும் ம். அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு கலாச்சார இதில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோட இதோட கலாச்சாரம் மக்களை பாதிப்புக்கு தான் உள்ளாக்குதுங்க. ம். ம். ஆரோக்கியத்துக்கு நோக்கி யாரும் போகல. எஸ் சார். நெகட்டிவாக அவங்களுக்கு ஒரு நோயை உருவாக்கி சைலண்ட் கில்லர்னு சொல்கிறோம். ஆ. புரியுங்களா? இது வெளியில் வலியே தெரியாதுங்க. ம். இப்போ லிவரில் இப்போ நீங்கள் வேறு எதில் டெபாசிட் ஆனாலும் இப்போ கிட்னியில் ஸ்டோன்னாலும் வலி எடுக்குங்க. ம். பித்தப்பையில் உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டி போகும்போது தான் வலி உணர்வும் வாந்தி உணர்வும் எல்லாமே வரும். உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்குங்க. ம். ம். 80% 90% ஃபேட் ஃபுல்லாக இதாகி ம். சாப்பிடவே முடியாத கண்டிஷன், வாந்தி கண்டிஷனில் தான் போய் ஸ்கேன் எடுப்பாங்க. ஓ. அப்போ நம்ம கம்பல்சரி என்னைய கேட்டால் ஐடியில் இருக்கிறவங்க எல்லாரும் சரி 30 வயசு 30 வயசு கடந்தவங்க வருஷம் ஒரு தடவை ஒரு ஸ்கேன் எடுத்து ஃபேட்டி பார்த்துக்கிட்டு லிவர் செக் பண்ணி எல்லா ஃபேட்டி லிவர் மட்டும் இல்லைங்க, எல்லாமே. எல்லா ஆர்கனும் ஒழுங்காக இருக்கா பிளட் டெஸ்ட்டும் ம். ஸ்கேனும் எடுத்து பார்த்துக்கணும். எஸ். சரிங்களா? ஓகே. ஓகே. பிஃபோர் மேரேஜாக இருந்தாலும் சரி ஆஃப்டர் 30 வயசு தாண்டிட்டாலே இன்னைக்கு சுகரு, பிபி, எந்த நோய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நாள்பட்ட நோய்கள், டைஜஷன் ப்ராப்ளம், நாங்கள் செக் பண்ணும்போது ம். இன்னைக்கு நோய்களில் ஃபஸ்ட்டு காமிக்கிறது லிவர் தான். ம். பெரும்பாலானவங்களுக்கு ம். ம். அந்த லிவர் தான் ஃபஸ்ட்டு காமிக்குது ம். செக் பண்ணால். அப்போ அது காரணம் என்னன்னா நடைமுறையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை சரியில்லை. சரியில்லை. கரெக்ட். சரிங்களா? அதை நாம் தான் சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கணும். உணவு நாங்கள் வந்தோன்னு நாங்கள் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ இல்லையோ ம். டயட்டை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். சூப்பர் இப்போ சார். நாங்கள் 90% டயட்டை தான் கரெக்ட் பண்ணுவோம். டீ காஃபி குடிக்கக்கூடாது. ரெண்டாவது ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிடாதீங்க. அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி உணவத்தை நாங்கள் வந்து டயட்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். இப்போ 3 வேளையுமே ரைஸ் ஐட்டம் சாப்பிடக்கூடாது ஒன்று, அதுவுமே ஒரு மைனஸ் தான். அப்படிங்களா? காலையில் இட்லி தோசை, மதியானம் ரைஸ், மறுபடியும் நைட்டுக்கு தோசை. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இல்லை சிட்டிலேயே அப்படி தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி 3 வேளையுமே அரிசி உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணும். தவிர்க்கணும். ஒரு வேளையாவது நீங்கள் கோதுமை அதே மாதிரி மில்லட்டு சிறுதானிய உணவுக்கு மாறணும். அது மாதிரி நம்ம உணவு டயட்டையும் மாற்றணும். ட்ரீட்மெண்ட்டும் சுஜோக் மெத்தடில் எளிமையான முறையில் இந்த லிவரை சுத்தம் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. அதை வந்து நாங்கள் மேக்னெட்டு ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நாங்கள் அந்த நோய்களை லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் ஆகட்டும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையுமே இந்த அக்குபஞ்சரில் சுஜோக் மெத்தடில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுறோம். இதை நாங்கள் பயிற்சியாகவும் நடத்துகிறோம். சுஜோக்கோட இதை வந்து பயிற்சியாகவும் நாங்கள் கலர் தெரப்பி, சீட் தெரப்பி, நம்பர் தெரப்பி, இந்த மாதிரி அடிப்படை பயிற்சிகள் இருந்து டிப்ளமோ கோர்ஸ்லேருந்து எம்டி கோர்ஸு பிஹெச்டி லெவல் வரைக்குமே சுஜோக்கில் கிளாஸ் நடந்துட்டு ஆன்லைன் கிளாஸும் நடக்குதுங்க. நேரடி பயிற்சி வகுப்பாகவும் சென்னையில் நடக்குது, திருச்சியில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க அக்குபஞ்சர் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த கிளாஸஸ் எப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம் அந்த டேட்டு தகவல்களும் நாங்கள் கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க இதை நம்ம யார் வேணாலும் படிக்கலாங்க. கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களே சரி பண்ணிக்கிட்டவங்களாம் இப்போ வந்து கற்றுக்கிட்டு ஆர்வமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குண்டான டீட்டெயில் கொடுக்குறோம்.